கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவர் தயவினால் பலப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் அசைக்கப்பட்டு போகவில்லை. இவ்வளவு நாள் பிசாசானவன் நம்மளை வீழ்த்த முயற்சி செஞ்சான். எவ்வளவோ காரியங்களிலே நம்மை சிக்க வைக்க சேர்ந்த கால்கள் சிக்கிக்கொள்ளும்படியாக அவன் வலைகளை விரித்தான். ஆனாலும் எங்கள் விசுவாசம் அசைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. உம்முடைய தயவினால் நாங்கள் பலப்பட்டிருக்கிறோம். உம்முடைய தயவினால் அப்பா, உம்முடைய தயவினால் நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம். எங்கள் கால்கள் கிறிஸ்து எனும் கன்மலையின் மீது நாட்டப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கால்கள் உம்மீது இருக்கிறது தகப்பனே. உம்முடைய தோளின் மீது நீர் சுமந்த சிலுவையினாலே நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின் மீது நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி பெற்றுக்கொள்ள அவரிடத்துல என்ன பண்ணுமா? அவருடைய நாமத்தில் நீங்க கேட்கணுமா? நீங்க கனி தரும்படிக்கு, ஹல்லேலூயா, கனி கொடுக்கும்படிக்கு. நீங்க எதை பெற்றுக்கொண்டாலும் அவருடைய நாமத்திலே கனி கொடுக்கும்படிக்கு தான் பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த கனியை வழிபோக்கர்கள் புசிப்பார்கள். புசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்ப்பார்கள். அப்போ அந்த ஆத்துமா உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்துல வரும். அதுதான் நீங்க பெற்றுக்கொள்ளுகிற மேலான பாக்கியம். பொண்ணு, வெள்ளி, வீடு, பணம், நிலத்துக்கு ஈடாகாத பாக்கியம் என்ன தெரியுமா? உங்கள் நிமித்தமாய் ஒரு ஆத்துமா தேவனை அறிந்து கொண்டது. அதோடைய அந்த நபருடைய ஆத்துமா சதா காலங்களும் எப்படி இருக்கான்? பத்திரமா இருக்குதா ஆண்டவருடைய கரங்களிலே. சதா காலங்களும் மரணத்தை தாண்டியும் வாழ்க்கை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அந்த இட்டர்னல் லைஃபை பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் அந்த ஆத்துமாக்கு கிடைச்சது. அதுதான் உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. விசுவாசத்தை அசைக்கப்பட அனுமதிக்க கூடாது. இன்றைக்கு நம்ம மாதத்தின் முதல் நாள் வந்திருக்கிறோம். பிசாசானவன் உங்களுடைய இருதயத்தை கலங்கடிச்சு கொண்டிருக்கலாம். உங்க மனசுல நிறைய எண்ணங்களை போட்டு கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த வருத்தங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் இன்றைக்கு நம்ம இறக்கி வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களை அதிசயத்தை காண செய்யும் தேவன், அற்புதத்தை காண செய்யும் தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். வாக்களித்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய வாய் நின்று புறப்படுகிற வார்த்தை அவரிடத்தில் வெறுமனையாய் திரும்பாது. இந்த உலகமே இடிந்து விழுந்தாலும் தேவன் உங்களுக்கு முன் குறித்ததை செய்து முடிப்பார். விசுவாசத்தை துவக்குனவர் அதை முடிப்பார். அவர் வர வரைக்கும் அந்த விசுவாசத்தை இந்த பிசாசானவன் அசைக்கப்படுவதில்லை. அவன் அசைக்க மாட்டான். அவனால் அசைக்க முடியாதுல. கண்களை மூடி நன்றி சொல்லுவோம். தேவரீர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்க போகிற வசனம், வார்த்தை எங்களுக்கு ஒரு பொன்னினால் ஆன வஸ்திரத்தை போல இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தை எங்களை முழுவதுமாய் மூடி உம்முடைய கிருபையின் கைகளுக்குள்ளே அடக்கி காத்து கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்போது எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல், ஆண்டவரே அப்படியே தூக்கத்தினாலே நிரப்பி அப்படியே தூங்கி கொண்டில்லாம, ஆண்டவரே கன்னிகையே எழுந்திரு என்று சொல்லுகிறீரே, எருசலேமே எழுந்திரு, வீற்றிரு என்று சொல்லுகிறீரே, அந்த குரலினாலே இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் மௌனமாக இருந்த நாட்கள் போதும் அப்பா. இனி நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்மை குறித்து பாட, பேச, ஊழியம் செய்ய, உமக்காக கனி கொடுக்க, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கட்டவிழ்த்து விடும்படி நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எல்லாம் உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக தகப்பனே. நாங்கள் கூடி வந்திருக்கிறதும் உமக்காக. கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அற்புதங்களை அவர் எனக்கு செய்து முடிப்பார். அதிசயங்களை அவர் எனக்கு காண்பிப்பார். அவர் செய்து முடிப்பார். இது என்னால் ஆனதல்ல, இது என்னால் உண்டானதல்ல. இது என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஈவு. அந்த தேவனை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். அவரினால், அவர் தயவினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நன்றி அப்பா. இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்பட போகிறதுக்காக நன்றி. எங்கள் துதியின் மத்தியிலே நீர் வாசம் செய்ய போகிறதுக்காக நன்றி. எல்லாவற்றும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆமென். காலையில வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் வல்லமை உள்ள தேவன்.
இது அந்த காலை வேளையில நான் எதிர்பார்க்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படிக்கு என் பக்கத்துல கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோமா? அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, கிணறெல்லாம் நின்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடங்களெல்லாம் நின்றே மறைந்திடுமே. என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனதிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனதிரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார். அவர் வாக்களித்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு கொடுக்கிறது மட்டும் இல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கிறவர். நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் என்னை கைவிடாதவர். இந்த வருடத்துல 7 மாதமும் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நன்றி ஆண்டவரே, நீ செய்த உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. வனாந்திரத்தின் வழியாய் போக நேர்ந்த நாட்கள் இருந்தது ஆண்டவரே. கோணலானவைகள் வழியாய் நான் போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. பார்வோனின் சேனையினை நெருக்கினதும் உண்டு. ஆனால் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தவர். கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின கானானை நான் சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் என் வஸ்திரமும் பாதரட்சைகளும் பழையதாய் போகாமல் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தவர். நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம்.
நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்லா நன்றி. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலை வேளையில் நன்றி சொல்லுவதற்கு கூட திராணி இல்லாமல் பலன் இல்லாமல் நிற்கலாம். என்னுடைய சுமைகளுக்கு நடுவில் ஆதரவாக இருந்த வைக்கோலும் இப்போ போச்சுன்னு சொல்லி கலங்கி நிற்கலாம். இனி பிழை போன்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லை ஆண்டவரே, என்னை வேதனையோட கூட நிற்கலாம். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறவர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் காலை வேளையில் நம்ம பக்கத்தில் நிற்கிறார். அவர் கரத்தை பிடிச்சு கேட்குறீங்களா? உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை என்று எங்களுக்கு யாரும் இல்லைப்பா. எங்களுக்கு அற்புதம் செய்வது உம்மை தவிர யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா.
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். சொல்லுங்க அப்பா கிட்ட, நீங்க தான் ஏதாவது கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். விசுவாசத்தோடு நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இந்த உலகம் சொன்னாலும், நான் ஒருவேளை தளர்ந்து போயே நின்னாலும், எல்லா முடிவையிலும் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்குகிறவர். இந்த காலை வேளையில சகலத்தையும் புதிதாக்குகிறார். எனக்கு ஆரோக்கியம் வரப்பணி என் காயங்களை ஆற்றுகிறவர். தம்முடைய வார்த்தையை அனுப்பி எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். சத்ரு அடைத்த வாசலை ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் கரத்தை இறுக்கமா பிடிச்சு கேட்கிறீங்களா? நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி
இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என் பலத்தினால அல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில உண்மையே நம்பி இருக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆரோனின் கோலை துளிர்க்க செய்தவர் என் சுக வாழ்வையும் சீக்கிரத்தில் துளிர்க்க செய்வார். என்னை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா என்னை மகிழ்ச்சியாக்குவார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் ஒருவருக்கே எல்லா துதியும் கனம் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க ஒரு ஆவலோடு ஆசையோடு வந்திருக்கிறோம். தேவ செய்தியிலே தேவன் நம்மோடு தெளிவாய் பேசுகிறார் என்கின்ற அந்த ஒரு உணர்வு, ஒரு நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். நம்ம எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதில் தேவனுடைய வழிநடத்துதல் என்ன, தேவன் என்ன நம்மோடு கூட பேச விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன ஆலோசனையை வெளிப்படுத்த விரும்புகிறார், இதெல்லாவற்றையும் நாம் மனசில் வைத்து தான் இந்த இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால் ஊழியக்காரனை மறைத்து தேவன் பேச வேண்டும். நம்முடைய வாழ்வின் அத்தியாவசியமான தீர்மானங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு மன உறுதி, வெளிப்பாடு தெளிவாய் அருளப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னோடு பேசும், என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல பேசும். ஊழியக்காரனை மறைத்து நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை என்னுடைய இதயத்திற்கு ஒரு ஔஷதமாக இருக்கணும். அது என்னுடைய வாழ்வின் தேவைக்கு ஒரு ஆலோசனையாய் விளங்க வேண்டும். எதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேனோ அதற்கு ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட இடைப்படுங்க. நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது என் தேவன் எனக்காக என்னை குறித்து பேசியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட நான் கடந்து போக வேண்டும். ஆண்டவரே, ஏதாவது ஒரு ஆலோசனையை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தினீங்கன்னா அதை நான் நிறைவேற்றவும் என்னை மன உறுதி உள்ளவனாய் மாற்றுங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்போம். ஆண்டவர் உண்மையாகவே மகா பெரியவர், வல்லமை உள்ளவர். அவர் நம்மோடு இடைப்படுகிற தேவன், நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர் இந்த நாளிலும் அவருடைய ஆலோசனைகளை நமக்கு முன்பாக விளங்க பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். இந்த உலக வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வனாந்திர பாதையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி போகிற அந்த வாழ்க்கைக்கு ஒப்பிடப்படுகிறது. நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய சுதந்திரமான தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நம்மை விடுதலையாக்கினவர் நம்மோடு துணை வருகிறார். நம் கடந்து போகிற பாதையில் நடக்க ஒவ்வொரு பகுதியிலுமே அவர் பங்கெடுக்கிறார். அவருடைய கிரியையை நம்ம பார்க்கிறோம், அவருடைய செயல்பாட்டை பார்க்கிறோம். இல்லைன்னா இங்கே ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன், இவர் இறுதி பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். விசுவாசத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அவரை கனம் பண்ணும்படியாய் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஏதோ நம்மை தெரிந்து கொண்டு ஒரு அழைப்பை கொடுத்து அதற்கு பிறகு நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. பெற்றோர் கூட சில நேரத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் இந்த தேவன் நம்மை எப்பொழுது ஸ்வீகார புத்திரராக தெரிந்து கொண்டாரோ அப்பொழுது இருந்து அவர் பொறுப்பெடுக்கிற தேவன், ரெஸ்பான்சிபிள் ஃபாதர், ஒரு பொறுப்பெடுக்கிற பரம தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளில் நம்மோடு துணை வருகிறார். நம்முடைய தேவைகளில் நமக்கு உதவி செய்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது, அபயம் இடும்போது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. ஆனால் இந்த வனாந்திர பாதையிலே நம்ம போகும்போது சில நேரங்களிலே நம்ம என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டோடைய பிரசனத்தை மறந்து போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது தான் நாமும் செய்கிறோம். அவருடைய பிரசனத்தை மறந்து போகிறோம். அவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம்.
அவரிடத்தில் ஆலோசனை கேட்க மறந்து போகிறோம். சில நேரத்தில் நம்முடைய மனம் உலகத்தாரை போல போய் விடுகிறது, இதயம் வழுவி போகிறது, அவருடைய வழிகளை கை கொள்ளாமல் போகிறோம், சுயம் என்பது நமக்குள்ளே செயல்படுகிறது. அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை கைவிடுவதில்லை, அவர் நமக்கு மீண்டும் மீண்டும் நம்மை உணர்த்தி கொண்டே தான் இருப்பார். மகனே மகளே என்று பேசுகிற ஒரு அன்பின் உறவில் தான் அவரோடு நாம் இருக்கிறோம். அந்த அன்பின் உறவை நாம் உறுதிப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக அவரிடத்திலிருந்து நமக்கு ஆலோசனைகள் வரும். 105வது சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 105வது சங்கீதத்திலிருந்து சில மிக முக்கியமான ஆழமான இந்த வனாந்தர பாதையிலே நாம் உணர்த்துவிக்கப்படக்கூடிய சத்தியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 105வது சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா முதலாவது என்ன சொல்றாருனாக்கா, அவர் என் வாழ்க்கையிலே செய்த காரியங்களை நான் சந்தோஷமாய் வெட்கப்படாமல் பிரசித்தப்படுத்த வேண்டும். நான் ஒருவேளை இந்த கேள்வி அவங்க கேட்ட இன்னைக்கு நான் கேட்குறேன்னு வைங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களையோ அதிசயங்களையோ செய்யாதவர்கள் யாராவது இருந்தால் கை உயர்த்துங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரும் உயர்த்த மாட்டீங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்வின் பாதையில் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளை நம்ம பார்த்துருக்குறோம், செயல்பாடுகளை பார்த்துருக்குறோம். அதனால தான் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி நமக்குள்ள செயல்படக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அப்போது இந்த முதலாவது என்ன சொல்கிறாருனாக்கா, அவரை தியானித்து பேசுங்கள், அவருடைய வல்லமையை பிரசித்திப்படுத்துங்கள், அவரை குறித்து பாடுங்கள், அவரை குறித்து சாட்சி சொல்லுங்கள், வெட்கப்படாதீங்க, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து வெட்கப்படாதீங்க. ஒரு கிறிஸ்தவன் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், வெட்கப்படாதீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கை வேறு, வார நாட்களில் வேறு. ஆஃபீஸில் 10 11 அத்தோட நீ ஒன்றுன்னு இருப்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்தவானாக இருப்பாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் இங்கேயும் கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், அலுவலகத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், இந்த உலகத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். எங்கே போனாலும் நம்ம அவர்கள் என்ன எப்படி இனம் கண்டு கொள்கிறார்கள், உலகம் என்ன இனம் கண்டு கொள்கிறது தெரியுமா? இவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இவர்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றுக்கும் சேர மாட்டாங்க. அப்படி நம் ஒரு சாட்சியோடு வாழ்வதனால இவரை குறித்து நாம் பேச வேண்டும், அதற்கு வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் அவரை குறித்து பேசினா அவர் நம்மை குறித்து பேசுவார், நாம் அவரை குறித்து வெட்கப்பட்டால் அவரும் நம்மை குறித்து வெட்கப்படுவார். அதை குறித்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. சரி, இப்போ அடுத்தது இவ்வளவும் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அப்போது நம்ம வாழ்க்கையில் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். அற்புதம் அதிசயம்னா என்ன? இயல்பாக நடக்காத காரியங்களை செய்து முடிக்கிறவர். இது நடக்காது, இது வராது, இது கிடைக்காது என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதிலெல்லாம் அவருடைய திருவுள சித்தம் இருந்தால் அதை செய்து முடிக்கிறவர். அதை எப்படி செய்கிறார் என்றால், அவருடைய வல்லமையின்படி அதை செய்து முடிக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், இது நம்மால் ஆன காரியம் கிடையாது, நம்மால் செய்து முடிக்க முடியாத ஒன்றை ஆண்டவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அதை நினைவு கூறுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த செய்தியை கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவன், நம்முடைய தேவன் என்னென்ன அற்புதங்களை செய்திருக்கிறார், இதுவரைக்கும் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் நன்றி சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாருனாக்கா, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும், 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். என்ன அது? நான் உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று அவர் சொன்னார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு, அப்புறம் ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, அப்புறம் யாக்கோபின் சந்ததி ஆகிய இஸ்ரவேலர்களுக்கு. அப்போ இது நமக்கு பொருந்துமா? இந்தியாவில் பிறந்த இந்தியர்களுக்கு நமக்கு பொருந்துமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள். ஹல்லேலூயா! விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தம்.
நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஈசாக்கோடு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசித்த ஆபிரகாமுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். அப்போ இது நமக்கு பொருந்துமா? பொருந்தும். ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுக்குற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நமக்கு பொருந்தும். அதை சுதந்திரித்துக் கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் நம்புவதும் விசுவாசிப்பதும் பெற்றுக்கொள்வதுமான ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு? நமக்கு உண்டு. உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றுகிறார். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனோட சுதந்திரரும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரரும். அவர் மேல் எத்தனை பேர் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். சுதந்திரவாளிகள் யாரால? பரிசுத்த ஆவியானவரால. என்னன்னு சொல்லி அவரை கூப்பிடுறோம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. தகப்பனே என்று சொல்லக்கூடிய உரிமை, மார்பிலை சாய்ந்து கொள்ளக்கூடிய உரிமை. ஆமென். சரி, அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்றார். 16வது வசனத்தில் என்ன சொல்றாருனாக்கா, அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்றும் ஆதரவு கோலை முற்றிலுமாய் அவர் முறித்தார். ஏன் சில நேரத்தில் தாழ்வுகள் வருகிறது, வாழ்விலே தாழ்வுகள் வருகிறது, குறைவுகள் வருகிறது. சில நேரத்தில் சில தேவைகளால் நெருக்கப்படுகிறோம் இந்த உலகத்தில். அதெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை எனக்கு அனுப்புனீங்கன்னு சொல்லி ஒருவேளை கூட நம்முடைய இருதயம் கேட்கலாம். ஏன்பா இந்த கஷ்டம் எனக்கு, ஏன் இந்த நஷ்டம் எனக்கு, ஏன் எனக்கு வந்து சேர்ந்திருக்கு இந்த மாதிரி. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஆதரவு என்னும் கோலையை அவர் முறிக்கிறார். எதற்காக முறிக்கிறார்? சில வேளைகளிலே நாம் அவரை விட்டு வழி விலகி போகும்போது அவர் முறிக்கிறார். நம்மை அவர் பக்கமாக திருப்பிக் கொள்வதற்காக முறிக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய இதயத்தை அவர் பக்கமாக இழுத்து கொள்வதற்காக, சில நேரத்தில் சில சோதனைகளை அனுப்பி நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக. எதற்காக வருகிறது என்பதை நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் இது வந்தது? ஏன் ஒரு பலவீனம் வந்தது? ஏன் ஒரு வியாதி வந்தது? ஏன் ஒரு கஷ்டம் வந்தது? ஏன் ஒரு நஷ்டம் வந்தது? ஏன் ஒரு துன்பம் வந்தது? ஏன் என்னுடைய வனாந்திர பாதையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதித்தார்? வந்தது என்று சொல்லுகிறது ஒன்று, அனுமதித்தார் என்று சொல்லுகிறது ஒன்று. ஏன் அவர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்? உட்கார்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு ஜெப நேரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஏன் இந்த காரியம், ஏன் இந்த ஆதரவு கோலை முறிச்சிட்டீங்க, நீங்கள் ஏன் என்னை இப்படி தனிமையாக விட்டுட்டீங்க, ஏன் என்னை சிறுமைப்படுத்தினீங்க. சில நேரங்களிலே சிறுமை வருகிறது. அதை தான் மோசே பக்தன் 90வது சங்கீதத்தில் அழகாய் ஜெபிக்கிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. God of restoration, எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவர். நான் துன்பத்தை அனுபவித்த நாட்கள், சிறுமையை அனுபவித்த நாட்கள், அவமானத்தை அனுபவித்த நாட்கள், துக்கத்திலே இருந்த நாட்கள், மன அழுத்தத்திலே இருந்த நாட்களுக்குரிய அந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனதை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவர். எப்போ கேட்குறாரு? எந்த வயசில் கேட்குறாரு? வாழ்வின் அத்தியந்த பகுதியில் கேட்கிறார். திருப்பி தாங்க ஆண்டவரே, எதையெல்லாம் இழந்தேனோ அதை எனக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் திரும்ப எனக்கு நீங்கள் திரும்ப தாங்க. சில வேளைகளிலே கர்த்தர் சில காரியங்களை பறித்து கொள்கிறார். ஆனால் அவைகளை திரும்பவும் நமக்கு இன்னொரு விதமான ஒரு ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தாங்க. மோசே பக்தன் கேட்கிறார், இறங்குங்க ஆண்டவரே, கிருபையாக இருங்க, என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே, என்னை மறந்துடாதீங்க. நெகேமியா கேட்கிறார், இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும், என்னை நம்முடைய இதயத்துக்குள்ளே வச்சுக்கோங்க ஆண்டவரே, நம்முடைய சிந்தைக்குள்ளே என்னை வச்சுக்கோங்க, என்னை மறந்துடாதீங்க. இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அருமையான தேவஜனமே. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார்னா, யோசேப்பை பற்றி சொல்கிறார் பாருங்கள். 17வது வசனத்தில், அவர்களுக்கு முன்னே யோசேப்பை ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அந்த யோசேப்புக்கு வந்த யோசேப்புக்கு வந்த காரியங்கள் பாருங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. யாருக்கு? யோசேப்புக்கு. யோசேப்பு யார்? ஒரு நீதிமான், பாவத்துக்கு விலகி ஓடினவன். கர்த்தருக்கு முன்னால் அவன் எப்பொழுதுமே பயபக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் கூட வந்த காரியங்களை நம்ம அந்த பகுதிகளை வாசிக்கும் போது நம்ம மனசால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஒரு நீதிமானுக்கு இந்த கஷ்டமா, இந்த வேதனையா, இந்த துன்பமா? யோசேப்பு சிறைக்கு அனுப்பப்பட்டார், அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அந்த சிறையிலே
அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். சிறுமை, அவமானம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஜெயில் கைதிங்க மற்றவங்கெல்லாம் யோசேப்பை பார்த்து என்ன மாதிரி பேசியிருப்பாங்க. எவ்வளவு அவமானம், சிறுமை. அங்கே உட்காந்து யோசிக்கலாம் இல்லையா, ஆண்டவரே ஏன் என்னை இங்கே கொண்டு வந்து போட்டீங்க ஆண்டவரே, ஒரு பாவத்திலிருந்து விலகி ஓடினேனே, நான் விலகி ஓடினவன் எனக்கா இந்த மாதிரி இந்த அவமானம் வேணுமா? ஆனால் அங்கே இருந்து யோசேப்பு உயர்த்தப்பட்டது எங்க தெரியுமா? ஹல்லேலூயா, அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம். ஆமீன். ஸோ நாம் சிறுமைப்படும் போது, தாழ்மைப்படும் போது, அருமையான தேவஜனமே, நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய அடுத்த படி என்ன? வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்? அடுத்த படி என்ன? இது ரொம்ப புரிந்து கொள்கிறேன். சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க, இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க, இந்த துன்பத்தை, இந்த நஷ்டத்தை அனுமதிச்சிருக்கீங்க ஆண்டவரே. வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்? என்னுடைய அடுத்த படி என்ன? அதை சொல்லுங்க நீங்க. அதை தான் எனக்கு முக்கியம். என் கண்கள் அவருடைய கைகளை நோக்கி இருக்கிறது. எப்படி வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்கிறதை போல, எஜமாட்டியுடைய கையை வேலைக்காரிகளுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது போல, எங்கள் கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களை நோக்கி இருக்கிறது. அடுத்தது எனக்கு என்ன செய்ய போறீங்க? இது ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் போட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஐ எம் மோர் கன்சர்ன்ட் as to what you are going to do to me in my next step. என்னுடைய அடுத்த படியில் பரம தகப்பனே, நீங்கள் எனக்காக என்ன செய்ய போறீங்க? என்னுடைய அடுத்த படியில் என்னை எப்படி உயர்த்த போறீங்க? என்னுடைய அடுத்த படியில் எனக்கு என்ன நன்மை செய்ய போறீங்க? நீங்கள் எப்படி ஈடு கட்ட போறீங்க? இந்த கேள்வி நமக்குள்ளே இருக்கணும். இதுவரைக்கும் அழகாக நடத்துனீங்க ஆண்டவரே, ஆனால் இப்போ ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கிறேன். அடுத்த படி என்ன? அந்த அடுத்த படி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்ஸ் மை நெக்ஸ்ட் லெவல்? வாட்ஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்? இந்த வார்த்தையை நாங்கள் ஆழமாக எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் நல்ல ஆழமாக எடுத்துக்கோங்க. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். பொய் உரையாத தேவன், சொல்லுகிறதை செய்கிறவர், வசனத்தை நிறைவேற்றுகிறவர். அந்த வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அருமையான தேவஜனமே, வசனம் நம்மை புடமிட வேண்டும். புடமிடுறதுன்னு என்ன தெரியுமா? அந்த வசனம் நம்மை உருவாக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் நம்மை உருவாக்க வேண்டும். புடமிடுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். நெருப்பில் போட்டு அதை சுட்டு அதை உருவாக்குவது, அந்த கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த வார்த்தை என்ன செய்கிறதாம்? நம்மை உருவாக்குகிறது. நம்முடைய அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த உயர்வுக்கு நம்மை உருவாக்குகிறது. அதனால தான் நாம் துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும், தேவரீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. அப்போ பொதுவாக நம்ம தாழ்விடத்தில் இறங்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம், அழுக ஆரம்பிக்கிறோம், தேவனை குறை சொல்லுகிறோம். நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது யோபு சொல்றாரு, நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவரைக்கும் நன்மை செஞ்சாரு, அப்பெல்லாம் நல்லா தானே இருந்த, சந்தோஷமா இருந்த, இப்போ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னதும் ஆண்டவரை குறை சொல்லுகிறையே, குற்றம் சொல்லுகிறையே, அவர்கிட்ட குற்றம் படிக்கிறியே, சண்டை படிக்கிறியே, பைபிள் வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், இதெல்லாம் என்ன தீர்மானங்கள்? தேவாலயத்துக்கு போக மாட்டேன், இனி நான் ஆண்டோடைய பிள்ளையா வாழ மாட்டேன், நான் பாவத்தில் போய் வாழ போகிறேன். யாருக்கு நஷ்டம்? வசனம் புடமிட நம்மை அனுமதிக்க வேண்டும். பூமியின் தாழ்விடங்களிலே நான் இறங்கும் போது, நான் துன்பத்தையும் வேதனையும் தாழ்மையும் சிறுமையும் அவமானத்தையும் நாம் அனுபவிக்கும் போது, அந்த வசனம் நம்மை புடமிட நம்மை அனுமதிக்க வேண்டும். அப்போ என்ன செய்யறார் தெரியுமா? அவர் அடுத்த லெவலில் நம்மை தூக்கி வைக்கிறார். அத்தனை கண்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிறார். நம் தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிக்கிறார். யோபுடைய நிலைமை யோசித்து பாருங்க. நான் யோபுவை பற்றி எப்பவுமே ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த யோசேப்பை பற்றியும் யோபுவை பற்றியும் ரொம்ப வருத்தப்படுவேன். ரெண்டு பேருமே நல்லவங்க, நீதிமான்கள். ஆனால் அவங்க கடந்து போன பாதை ரொம்ப வேதனையான பாதை.
முதல் முறை என் வாழ்க்கையில் இந்த யோபு புஸ்தகத்தை படித்த போது நான் ஓப்பனாகவே ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்டுட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன நியாயம் இது, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், பிள்ளைங்க பார்ட்டி வைக்கும்போது கூட ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செய்திருப்பாங்கன்னு சொல்லி பலி கொடுக்கிறவர், அவ்வளோ உத்தமமான மனுஷன். அவருக்கு வந்தது கஷ்டமும் வேதனையும் துன்பமா ஏதோ சாத்தாங்கிட்ட பிடிச்சி கொடுத்த மாதிரி. சரீரம் கெட்டு, சொத்துரிமைகள் அழிந்து, 10 பிள்ளைகளும் ஒரே நாள் எடுக்கப்பட்டு, சுகவீனங்கள் வந்து, பருக்கள் வந்து, ஓட்டால் சரீரத்தை சுரண்டி கொண்டு உட்கார்ந்துருக்கும்போது அது வரைக்கும் கனம் பண்ணினவர்கள், மரியாதை செலுத்தினவர்கள் வந்து கேவலமாக பேசினாங்க. அழகா சொல்றாரு, ஒரு நாய் என்று கூட நாம் மதிக்கக்கூடாதவர்கள் கூட வந்து என்னை பற்றி பரியாசம் பண்ணுறாங்க. தாழ்மையில் அவ்வளவு சிறுமை. ஆனால் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் போகும்போதும் கூட அருமையான தேவஜனமே, ஒரு விஷயம் ஞாபகம் வைங்க, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க, கேளுங்க, போராடுங்க. அது உரிமை இருக்குது. பிள்ளையை போல போராடலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை என்ன, ஆண்டவரை எப்படி பண்ணிட்டீங்களே, என்ன அடுத்தது பண்ண போகிறீங்க, அப்படி கேளுங்க. ஆனால் அவரை குறை கூறி அவரை புறக்கணித்து விடாதிருங்கள். அவருடைய இருதயத்தை ரொம்ப உடைத்து போடாதீங்க. யோபு, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இத்தனை சூழ்நிலைகளிலும் யோபு தன் வார்த்தையால் பாவம் செய்யவில்லை. தேவனிடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? அந்த நேரத்தில் விசுவாச அறிக்கை செய்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என்னுடைய கண்கள் காணும். இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும், என் மாம்சமே அழிந்து போனாலும், என்னுடைய ஆவியில் நான் அவரை பார்ப்பேன். அவர் பூமியின் தூளின் மேல் என்னுடைய தேவன் வந்து நிற்பார். என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை என் கண்கள் காணும். என் நியாயத்தை அவருக்கு முன்பாக நான் வைப்பேன், ரூபகாரப்படுத்துவேன். நீங்களும் நான் சொல்ல முடியுமா? நம்ம நியாயத்தை போய் அவர்கிட்ட வைக்க முடியுமா? நம்ம சொல்ல முடியுங்களா? நான் யார் தெரியுமா, நான் அவர்கிட்ட போய் நான் என் நியாயத்தை வைக்க போகிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆபகுக் தீர்க்கதரிசி முதல் அதிகாரத்தில் ஆண்டவரை பயங்கரமாக குற்றம் சொல்கிறாரு, கேள்வி கேட்குறாரு. ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்குது, ஏன் உம்முடைய ஜனங்களுக்கு இப்படி நடக்குது, கொள்ளையும் கொலைவெறியும் எனக்கு முன்னால் நிற்கிது. தேவனுக்கு பயப்படாதவன் தேவனுக்கு பயந்தவனை கேவலமாக நடத்துகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே சுத்த கண்ணனே, இதெல்லாம் நியாயமா? முதல் அதிகாரம். 2வது அதிகாரத்தில் அப்படியே போய் ஒரு வாரத்தில் அடங்கிடுறார். நான் என் காவல் அரணிலே தரித்திருந்து, என் காவலிலே நிலைத்திருந்து அவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுவார் என்று கவனிப்பேன். அப்புறம் ஒன்று சொல்கிறாரு, அவர் என்னை விசாரிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன். இப்போ தேவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சிரோமே, ஆண்டவர் நம்மக்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சா ஒவ்வொன்றையா வைப்பார், ஒவ்வொன்றையா விரல் வைப்பார். நான் கொஞ்சம் நாட்கள் இந்திய இராணுவத்தில் இருந்தேன், மிலிட்ரியில் இருந்தேன். அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு பெரிய பிரிகேடியர் வருகிறார், டெல்லியிலேருந்து வராரு அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் ஒரு வாலிப பசங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தோம். எங்ககிட்ட சொல்லிட்டாங்க, எல்லா ரூமில் எல்லாம் தொடச்சி வை, சுத்தமாக வை, எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி வை. ஸோ நாங்கள் பசங்கள்லாம் ஆளாளுக்கு துணியை எடுத்துகிட்டு, தொடப்பம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம், மேலே க்ளீன் பண்ணுறோம், ஃபேன் க்ளீன் பண்ணுறோம், எல்லாம் நல்லா தொடச்சோம். எல்லாம் தொடச்சியாப்பா. எங்களுடைய அதிகாரி கேட்குறாரு வந்து, நல்லா தொடச்சிங்களா, சுத்தமாக இருக்கான்னு அவரும் வந்து பார்த்தாரு. எல்லாம் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஒரு திங்கட்கிழமை காலையில் அவர் வருகிறார், அந்த பெரிய அதிகாரி வருகிறார். வந்த உடனே நாங்கள் எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறோம், பயபக்தியாக நிற்கிறோம். என்ன நடக்க போதோ அடுத்ததுன்னு தெரியாது. ஆனால் வராரு, ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு வராரு. நாங்கள் ஒரு 4 பசங்க எங்கள் ரூமில் நாங்கள் தொடச்சி எல்லாம் வச்சுருந்தோம். அவர் உள்ளே வந்தார். வந்த உடனே செஞ்சது 2 காரியம் தான். எங்கள் ரூமுக்குள்ளே வந்த உடனே அவர் செஞ்சது 2 காரியம். முதலாவது காரியம், நேராக போய் எனக்கு சுப்பீரியராக இருந்த அந்த அந்த
அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டு நிறைய கலராக அவர் இங்கே போட்டு வச்சுருக்கிறார். எல்லாம் அவருடைய லாரல்ஸ் போட்டு வச்சுருக்கிறார், வரிசையாக பேட்ஜஸ் போட்டு வச்சுருக்காரு. இவர் நேராக உள்ளே வந்த உடனே நேராக போய் அவருடைய நெஞ்சை தொட்டார். இதை ஒன்று தொட்டாருங்க, இப்படி தொட்டு காதில் ஏதோ ஒன்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே எங்களுடைய அதிகாரியுடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சு, அப்படியே பயன்ட்டார். அடுத்தது என்ன பண்ணார் தெரியுமா? நேராக இந்த இரும்பு பீரோங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரும்பு பீரோ கிட்ட போனார். இரும்பு பீரோவுக்கு பின்னால் செவுத்துக்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே கையை விட்டு இப்படி தேய்ச்சி அதை எங்கள் எல்லாருக்கும் இப்படி காமிச்சிட்டு போயிட்டார். நாங்கள் புத்திசாலிங்க முன்னாலெல்லாம் தொடச்சோம், நல்லா தொடச்சோம். முன்னால் மூணு பக்கமும் நல்லா தொடச்சோம், மேலேயும் விட்டுட்டோம் பின்னாலையும் விட்டுட்டோம். ஆனால் அவர் கரெக்டாக வந்தார், அங்கே தொட்டார், இப்படி காமிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் நல்லா டோஸ் வாங்கினோன்னு வைங்க, அது வேறு விஷயம். ஒரு அதிகாரி வரும்போதே அவருக்கு தெரியுது. இந்த பேட்ஜ் என்ன தெரியுமா? பேட்ஜ் வரிசையாக அந்த ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆனர், அந்த கனத்தை வரிசையாக அவங்க குத்தணும், வருஷ கணக்கில் கரெக்டாக குத்தணும். அவங்க என்னென்ன அந்த இதில் ஒன்றை இவர் மாற்றி குத்திட்டார். அந்த அதிகாரிக்கு அதை பார்த்த ஒன்று தெரியுது, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே ஒரு விரலை வச்சார், பின்னால் தேய்ச்சார், போயிட்டார். நாங்கள் கம்ப்ளீட்டாக விட்டு. அப்போ நான் யோசிக்கிறேன், ஒரு மனிதன் இப்படி செய்யக்கூடுமானால் என்னை உருவாக்கி படைத்து நாமம் தரித்த என் தேவன் வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடிக்கணும்னா, விரல் காட்டணும்னா எவ்வளவு சுலபம். அவர்கிட்ட போய் நான் போராட முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னு அவருடைய நியாயத்தை ரூபகாரப்படுத்தினா லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பிரசங்கியின் புத்தகத்தில் அழகா பிரசங்கி முடிக்கும் போது என்ன சொல்கிறது தெரியுமா? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காதீங்க, ஆண்டவரே பேலன்ஸ் ஷீட் பண்ணிவிடுங்க. பேசாமல் என்னுடைய நன்மையெல்லாம் கழிச்சிட்டு, என்னுடைய தீமையிலிருந்து நன்மையெல்லாம் கழிச்சிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். அதை வச்சு நீங்கள் நியாயம் தீர்ப்பு பண்ணுங்க ஆண்டவரே. வேறு எதுவும் உங்ககிட்ட நான் கேட்கல. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஒரு பிஸ்னஸ்னால் அப்படி தானே, கடைசியில் என்ன பார்ப்பாங்க? லாபமா நஷ்டமா? அவங்களுக்கு இந்த ஒரு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய மெகா ஸ்டோர்ஸோடைய ஓனர்கிட்ட பேசி கொண்டிருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பொருள் போட்டு வச்சுருக்கீங்களே, யாரோ வராங்க, கேமராலாம் வச்சுருக்கீங்க உண்மைதான், ஆனால் அவங்க ஆளாளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு தெரியுமா, தெரிய போகுதான்னா அவர் சிரிச்சிட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் பார்த்தா நம்ம நைட்டு தூக்கம் வராது, பிழைக்க முடியாது. நான் ஒன்று தான் பார்ப்பேன், போன மாதத்தில் கடைசியில் எனக்கு வந்த லாபத்தை காட்டிலும் இந்த மாதம் எனக்கு வந்திருக்கிற லாபம் அதிகமாக இருந்தால் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். போன மாதத்தில் இருந்த லாபத்தை விட இந்த மாதம் எனக்கு லாபம் அதிகமாக வந்திருக்கணும். தட் இஸ் மை கோல். அவ்வளோதான். வேறு எதாலும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் கடை வச்சுருக்காங்க. கடைக்கு வெளியில் நிறைய சாமான் அடுக்கி வச்சுருக்காங்க, ரோட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க. அரிசி மூட்டைங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் யோசிப்பேன், கொஞ்சம் இவங்க அசரும் போது எவனாவது ஏதாவது தூக்கிட்டு போயிட மாட்டானா? அது எப்படி அவங்க ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க இவ்வளோ அப்படின்னு நான் அவங்ககிட்ட ஆனால் கேட்டதில்லை. ஆனால் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், இவ்வளோ சாமான் போட்டு வச்சுருக்காங்களே, யாராவது எடுத்துகிட்டு போயிட்டா? அப்புறம் எனக்கு இந்த உதாரணம் ஞாபகம் வரும். எனக்கு என்ன முக்கியம் தெரியுமா? என்னுடைய போன மாதத்துடைய லாபத்தை காட்டிலும் இந்த மாதம் என்னுடைய லாபம் அதிகமாக இருந்தால் ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட். சில காரியங்கள் வரும், சில காரியங்கள் போகும், வருவதும் போவதும் தெரியாது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு முன்னேற்றம், எனக்கு ஒரு செழிப்பு, எனக்கு ஒரு படி உயர்வு. இது இருந்தால் போதும். ஆண்டவரிடத்தில் போராடாதீங்க. ஏன் தெரியுமா? நாம் கடந்து போகிற உபத்திரவத்தின் பாதையிலே அவர் சொன்ன வார்த்தை நம்ம என்ன செய்ய வேண்டுமா? புடமிட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 20வது வசனம், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான், தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு
தேசத்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அப்புறம் அவர்களை பலுக பண்ணினார், பெருக பண்ணினார், பலவான்களாக்கினார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், நான் அநீதியாய் நடத்தப்பட்ட வருஷங்களுக்கும், நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், நான் அவமானப்பட்ட வருஷங்களுக்கும் ஈடு கட்டுக்கிற ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார் என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? சரி, அடுத்தது நமக்கு வேண்டியது என்ன? நமக்கு வேண்டியது என்ன? 26வது வசனம் தயவுசெய்து வாசிங்க. தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காயின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும் தெரியுமா? அனுதினம் எனக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும். அற்புத அதிசயத்தை முதலாவது நான் நம்பணும், விசுவாசிக்கணும். என் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் நம்பணுங்க, விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசம் போயிடக்கூடாது. அதை நான் கேட்டு 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 பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கி எனக்கு அற்புதம் வேண்டும், இன்றைக்கி எனக்கு அதிசயம் வேணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்கள் வாழ்க்கையிலே சிறு குறிப்படையாளங்களை நிறுத்தி கொள்ளுங்கள். குறிப்படையாளம் என்ன தெரியுமா? அதை பார்த்த உடனே இந்த ஜெபம், அதை பார்த்த உடனே இந்த ஜெபம், அதை பார்த்த உடனே இந்த ஜெபம். அதற்கான உதாரணமும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மஞ்சள் பூக்களை பார்த்தா ஒரு ஜெபம், சிகப்பு பூக்களை பார்த்தா ஒரு ஜெபம், ஆரஞ்சு பூக்களை பார்த்தா ஒரு ஜெபம், பர்பிள் கலரை பார்த்தா ஒரு ஜெபம். அப்படி உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் முதல் கான்ஷியஸாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அடுத்த முறை அந்த ஆரஞ்சு பூக்களை பார்க்கும்போது உங்கள் ஆத்மாவே ஜெபிக்க ஆரம்பிச்சிடும், உங்கள் இதயமே ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். லிஃப்ட்டுக்குள்ளே ஏறும்போது ஒரு ஜெபம், படிக்கட்டு ஏறும்போது ஒரு ஜெபம், கலர்களை பார்த்தா ஒரு ஜெபம், ஆம்புலன்ஸை பார்த்தா அதுக்கு ஒரு ஜெபம், அது உள்ளே இருக்கவங்களையும் ஆண்டவரை சுகப்படுத்துங்கன்னு ஒரு ஜெபம், சுகவீனமாக இருக்கிறவங்களை ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணலாம். ஆஸ்பத்திரியை பார்த்தா சுகவீனமாக இருக்க நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஜெபிக்கலாம். இப்படி ரோட்டில் போகும்போது கண்ணை திறந்துட்டே ஜெபிக்கலாம். பாஸ்டர் சொன்னான்னு கண்ணை மூட்டு ஜெபம் பண்ணாதீங்க, கண்ணை திறந்துட்டே ஜெபிக்கலாம். குறிப்படையாளங்களை நிறுத்தி கொள்ளுங்கள். எவ்வளவு குறிப்படையாளங்களை நம்ம நிறுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஜெப வாழ்க்கை அதிகமாகும். அதில் ஒரு குறிப்படையாளம், ஆண்டவரே எனக்கு அற்புதம் வேண்டும், என் வாழ்க்கையில் அதிசயம் வேண்டும். உங்களுடைய அற்புதமான கிரியைகளை நீங்கள் செய்யும்போது நான் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு போய் தட்டி சொல்லுவேன், என் தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. முடியுமா? நடக்குமா? நடக்காதா? நடக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்தது நிறைய வசனங்கள் இருக்குது, நான் எல்லாமே எடுக்கலை, சில வசனங்களை மாத்திரம் குறிப்பாக நான் எடுக்கிறேன். 40வது வசனம் நல்ல அழகான வசனம். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினார். கேட்டார்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், கேட்க வைக்கப்படாதீங்க. பரமத்த கற்பனைகிட்ட கேட்குறோம் நம்ம. கேளுங்கள், கேட்க கற்றுக்கொள்ளணும், கேட்க வைக்கப்படக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எனக்காக எதுவுமே ஜெபம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேதத்தின் சத்தியங்களை படிக்க 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 தான் புரிந்து கொண்டேன், ஓ நாமும் கேட்கணும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இன்னும் நீங்கள் கேட்கவில்லை, அதனால் பெற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் நாமத்தில் கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்கும்போது நடக்கும். கேட்க வைக்கப்படக்கூடாது. யார்கிட்ட கேட்குறோம்? அண்டசராஷ்டிரத்தின் அதிபதி கிட்ட கேட்குறோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு லேசான காரியம். நம்ம போய் என்ன அவர்கிட்ட பெருசாக கேட்டுற போகிறோம் சொல்லுங்க? அவரால் கொடுக்க முடியாத காரியம். உலகத்தையே படைத்து அண்டசராஷ்டிரத்தின் அதிபதியாக இருக்கிற அவர்கிட்ட போய் நம்ம ஒரு காரியத்தை கேட்டு அவர் கொடுக்காம போவாரா? கொடுக்கறதுக்கு அவருக்கு கஷ்டமான காரியமா, லேசான காரியம். திருப்பி ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். 2வது சங்கீதத்திற்கு வாருங்கள். ஏன் கேட்கணும்? 2வது சங்கீதம் 6வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். நல்ல கவனிங்க, யாரு? பிதாவானவர் பேசுகிறார். என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவாகிய இயேசுவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்,
என்னை கேளும். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவ குமாரனாக ஜெனிப்பித்த நாளில் பிதாவானவர் குமாரனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் குமாரனாக இருந்தாலும் அவர் என்ன செய்யணுமா? கேட்கணும். கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லுங்க. என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டா அப்பொழுது நான் ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நான் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? என்னைக்கு இந்த வசனத்தை நான் புரிந்து கொண்டேனோ அன்றையிலிருந்து நான் கேட்க ஆரம்பித்தேன். ஆமென். அன்றையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டும் இருக்கிறேன். கர்த்தர் காரியங்களை அதிகமாய் வாய்க்க பண்ணுகிறார். சரி, அவர் என்ன செய்தாரா? வானத்தின் அப்பத்தினால் அவர்களை நல்ல கவனிங்க, வானத்தின் அப்பத்தினால் போஷித்தார்னு சொல்லலை, வானத்தின் அப்பத்தினால் திருப்தி ஆக்கினார். வாழ்க்கையில் என்ன வேணும்? யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வேணுங்க, அப்புறம் ஒரு 10 கிலோ தங்கம் வேணுங்க, அப்புறம் ஒரு 5 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு இப்படியெல்லாம் நம்ம கேட்டால் அதெல்லாம் நம்ம திருப்திப்படுத்தாது. என் வாழ்க்கையில் என்ன வேணும் தெரியுமா? எனக்கு முதலாவது சமாதானம் வேணும். ரெண்டாவது வாழ்க்கையில் என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். மூணாவது என்ன வேணும்? திருப்தி வேணும். எது இருந்தாலும் திருப்தியாக இருக்கணும். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து. திருப்தி போதுங்க, நல்லா இருக்கேங்க, ஆசீர்வாதமாக இருக்கேங்க, சந்தோஷமாக இருக்கேங்க, சமாதானமாக இருக்கேங்க. ஏன்னா கோடியாக வச்சுருக்கவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமாதானமாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, போராட்டங்களோடு இருக்கிறாங்க, திருப்தி இல்லை. சைக்கிளில் போகிறவன் மோட்டர் பைக்கை பார்த்து ஆசைப்படுறான், திருப்தி இல்லை சைக்கிளில். சரி, மோட்டர் பைக் வருது, மோட்டர் பைக் வந்தால் என்ன பண்ணுறான்? அதில் போயிட்டு பக்கத்தில் இருக்க காரை பார்க்குறான், திருப்தி இல்லை. சரி, காரை கொடுக்குறாரு, காரை பார்த்தா இந்த காரை விட்டு அந்த காரை பெட்ரு, அந்த யோசனை அப்படி போகுது, அந்த கார் இப்படி புஷ் பேக் நல்லா இருக்காமா இவ்வளோ. சரி, அதையும் கொடுத்தாரு. அப்புறம் என்ன பார்க்குறான்? ஏரோப்ளேனில் பார்க்குறான், ஹெலிகாப்டரை பார்க்குறான், ப்ரைவேட் ஜெட்டை பார்க்குறான், ஆசை வருது. சரி, ப்ரைவேட் ஜெட்டை கொடுக்குறாரு, ப்ரைவேட் ஜெட்டில் மேலே போகிறான். அதை பார்த்தா அந்த பக்கத்தில் அவன் என்ன வச்சுருக்கான், இவன் மொபைல் என்ன வச்சுருக்கான், இவன் வாட்ச் என்ன கட்டியிருக்கான், அது என்ன, இதே தான் எப்போ பார்த்தாலும். ஏன்னா திருப்தி இல்லை. அப்புறம் ஏரோப்ளேனில் போகும்போது கீழே விழுந்து அடிபட்டது, காலை கட்டி மேலே தொங்க விடுறாங்க ஆஸ்பத்திரியில். அப்போ யோசிக்கிறான், ஒழுங்காக சைக்கிள்லேயே போயிருக்கலாமே, அட்லீஸ்ட் 2 காலாவது ஒழுங்காக வேலை செஞ்சிச்சேன். மனோ திருப்தி. ஆமீன். சரி, 41வது வசனம் வாசிங்க. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளியிலே ஆராய் ஓடிற்று. இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனங்களை களிப்போடும் தாம் தெரிந்து கொள்ளவரை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தை யாருக்கு கொடுத்தார? வாக்கு தத்தத்தை அந்த ஆபிரகாமுக்கும் நினைத்தருளுகிறார். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நெகேமியாவுடைய ஜெபம் அதுதான், அடியனை நினைத்தருளும், இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும். நம்ம ஜெபம் பண்ணோம் இப்படி, ஆண்டவரே என்னை கொஞ்சம் நினச்சிக்கோங்க, ஆண்டவரே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை நினைத்தருளுங்க ப்ளீஸ். உங்களுக்கு 1000 காரியம் மனசில் இருக்குது, என்னையும் கொஞ்சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமீன். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா? அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஆமீன். தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படி தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கும் புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய தேசங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சுதந்திரவாளிகளாய் மாறினார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் யாராக மாறணும்? சுதந்திரவாளிகளாய் மாறணும். கடைசியாக வாங்க, ரோமர் 8வது அதிகாரம். சுதந்திரவாளிகளாய் மாறணும். அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அத்தியந்த ஆசீர்வாதம். அந்நியர்கள் அல்ல, பரதேசிகள் அல்ல, புறஜாதிகள் அல்ல. நாம் யார்? சுதந்திரவாளிகள். ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம்.
சேர்ந்து வாசிப்போம். நல்ல வைராக்கியமாக வாசிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆமேன். அல்லேலூயா. நாம் யாரு? சுதந்திரவாளிகள். ஏன்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அதனால நம்ம அப்பா தகப்பனேன்னு சொல்லி கூப்பிடலாம், அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். அப்போ பிள்ளைகள் என்றால் நாம் சுதந்திரர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு 19வது வசனத்துல, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு கூட அது இன்னும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. 22வது வசனத்தில் சொல்கிறார், அது இன்னும் தவித்து பிரசவ வேதனை, ஏக சிருஷ்டியும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எதற்குனாக்கா அந்த சிருஷ்டியானது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா. நீங்களும் யாரு? தேவனுடைய புத்திரர். தேவனுடைய சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொண்டா போதுங்க. அவர் நம்மை யாராக எதிர்பார்த்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டால் போதும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டா போதும். நான் இந்த உலகத்திலும் சரி நாம் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும். அப்புறம் சொல்றாரு, இனி எப்படி இருக்கும் என்று இனி சொல்லப்படவில்லை. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது யோவான் எழுதுறார், நிருபத்தில் எழுதுறாரு. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருக்க போகிறோம் என்பதை இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அது வெளிப்படும் போது நாம் அறியப்பட்டபடியே அறிந்து கொள்வோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஸோ அந்நியர் அல்ல, புறஜாதிகள் அல்ல, கைவிடப்பட்டவர்கள் அல்ல, தவிக்க விடப்பட்டவர்கள் அல்ல, புறம் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நான் யாரு? பிள்ளைகள். ஆமீன். இந்த சர்ச்சுக்குள்ளேயும் பிள்ளைகள் தான், உலகத்துக்குள்ளே போகும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான். அந்த 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 அந்தஸ்து மாறுறதே இல்லை, அந்த அந்தஸ்து மாறுகிறதே இல்லை. அதனால் அடிமை போல நடந்து கொள்ளக்கூடாது, நம்ம புறஜாதி மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, நம்ம கைவிடப்பட்டவர்களை போல நடந்து கொள்ளக்கூடாது, அந்நியரை போல நடந்து கொள்ளக்கூடாது. நாம் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்கிற நம்பிக்கைக்கு ஏக சிருஷ்டியும் பிரசவ வேதனை தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அது அந்த சுயாதீனம் நிறைவேறும் போது நம்முடைய உண்மையான தகுதி என்னன்றதை நம்ம புரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒன்றும் இல்லைங்க, ஒத்துக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை. இந்த உலகம் நம்மை பார்த்து மதிக்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட எந்த ஒரு அந்தஸ்தும் நமக்கு கிடையாது. நம்ம சாதாரணமான மக்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்களை போல் நம்ம அநியாயம் அக்கிரமம் பண்ணாதனால நம்ம பைத்தியக்காரராக தான் இந்த உலகத்தில் நம்ம நிதானிக்கப்படுகிறோம். ஆனால் அந்த மகிமையான சுயாதீனத்தை ஏக சிருஷ்டியும் பெற்றுக்கொள்ளும் போது அன்றைக்கு தெரியும் நாம் யாருன்றது. ஹல்லேலூயா. அன்றைக்கு நம்முடைய சுதந்திரம் என்னன்றது நம்ம புரியும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட எல்லாவற்றையும் தாங்கி வசனம் நம்மை புடமெடுக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக மகிமையாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா.